வணக்கம். தமிழக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான அவசரமான செய்தி இப்போதான் வந்திருக்கு. ஆமாங்க, மறுபடியும் ஒரு பெரிய மழை வரப்போகுது. எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். கேட்டது நிஜம்தாங்க. சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அடுத்த 7 நாளைக்கு தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் பெய்யும்னு ஒரு தீவிரமான எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரி, திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு மழை வரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு முக்கிய காரணம் நம்ம வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற ஒரு புயல் சின்னம் தான். வாங்க, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்துச்சு இல்லையா, அது இப்போ இன்னும் கொஞ்சம் வலுவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு. இப்போ அது எங்க இருக்குன்னா, காரைக்காலுக்கு தென்கிழக்கே ஒரு 540 கிலோமீட்டர் தூரத்திலையும், சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு ஒரு 710 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இது மட்டும் பத்தாதுன்னு கேரளா கடற்கரை ஓரமா இன்னொரு வளிமண்டல கீழடுக்குச் சுழற்சியும் இருக்கு. சோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இவ்ளோ பெரிய மழைக்கு காரணமா அமையப்போகுது. ஓகே, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்த தேதியில மழை வரப்போகுதுன்னு நாம இப்போ நாள் வாரியா பார்க்கலாம். உங்க மாவட்டம் லிஸ்ட்ல இருக்கான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் நாளை மறுநாள் இந்த 3 நாளும் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் லேசானதுல இருந்து மிதமான மழை தொடரும். சரி, இப்போ ஒவ்வொரு நாளா என்ன நிலவரம்னு பாத்திரலாம். முதல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, திருவாரூர், நாகப்பட்டினம், அப்புறம் காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்யலாம். இதோட சேர்த்து கடற்கரையோட மாவட்டங்கள்ல மணிக்கு 35லேருந்து 45 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றும் வீசும் சொல்லியிருக்காங்க. சரி, நாளைக்கு என்ன நிலைமை? ஜனவரி 10ஆம் தேதி மழையோட தீவிரம் இன்னும் அதிகமாகும். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், காரைக்கால் இந்த மாவட்டங்கள்ல மிக கனமழை கொட்டப்போகுது. ரொம்ப முக்கியமா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யும்னு எச்சரிச்சிருக்காங்க. அடுத்து 11ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த கனமழையோட மையம் அப்படியே வட தமிழகத்தை நோக்கி நகருது. அதனால சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அப்புறம் புதுச்சேரி இங்கெல்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனவரி 15 வரைக்கும் தமிழ்நாட்டுல பரவலா லேசான மழை இருக்கும். இவ்ளோ பெரிய மழை வருதுன்னு சொன்னா உடனே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி என்ன? ஸ்கூலுக்கு லீவ் விடுவாங்களா இல்லையா? அதுதானே? வாங்க, அத பத்தியும் மத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் பத்தியும் இப்ப பார்க்கலாம். சரி, இப்ப எல்லாரும் கேக்குற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். பள்ளிகளுக்கு விடுமுறை உண்டா? பாருங்க, இந்த முடிவு முழுக்க முழுக்க அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் கையில தான் இருக்கு. அவங்க மழையோட நிலைமையை பார்த்துட்டு தான் விடுமுறை பத்தி முடிவு பண்ணுவாங்க. குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர் மாதிரி எங்கெல்லாம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களோ அந்த மாவட்டங்கள்ல கலெக்டரோட அறிவிப்புக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப அவசரமான முக்கியமான எச்சரிக்கை. இது யாருக்குன்னா நம்ம மீனவ நண்பர்களுக்கு, அவங்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா கடலுக்குள்ள காத்தோட வேகம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சும்மா இல்ல, மணிக்கு 45லேருந்து 55 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும். சில சமயம் திடீர்னு 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கூட போகும்னு சொல்றாங்க. அதனால நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம், ரொம்ப அபாயகரமானது. அதனால ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு அறிவுறுத்தல் என்னன்னா, தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, அப்புறம் குமரிக்கடல் பகுதிகள் இந்த இடங்களுக்கு மீனவர்கள் யாரும் அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் மீன் பிடிக்க போகவே வேண்டாம். தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க, மீற வேண்டாம். மொத்தத்துல அடுத்த சில நாட்கள் நமக்கு கொஞ்சம் சவாலானதா தான் இருக்க போகுது. அதனால தொடர்ந்து வானிலை செய்திகளை கவனிங்க. தேவையில்லாத பயணங்களை தயவு செஞ்சு தவிர்த்திடுங்க. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த கனமழையை எதிர்கொள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? எல்லோரும் பாதுகாப்பா இருங்க.